ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கலாட்டா ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பாத்துடலாமா? நம்ம லிஸ்ட்ல இருக்க முதலாவது நியூஸ் என்ன அப்படின்னா, போதுமான இலக்கு நாங்க வச்சிருந்தோம், இருந்தாலுமே பவுலிங்ல தடுமாறிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ். 2026ஆம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 210 ரன்கள் இலக்காக நிர்ணயித்தோம். அதனை பஞ்சாப் கிங்ஸ் அணி 8 பந்துகள் எஞ்சிய நிலையிலேயே வெறும் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி பெற்றிருந்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல சிஎஸ்கேக்கு முன்பு ஒரு காலத்துல இதுதான் கோட்டையாவே இருந்தது. ஆனா இப்போ சொந்த மண்ணிலேயே தொடர்ந்து 6 போட்டிகள்ல சிஎஸ்கே அணி தோல்விய தழுவி இருக்கு. பேட்டிங் பலமாக இருக்கிற நிலையில பந்து வீச்சு மிக மோசமாக இருக்கிறதாக கிரிக்கெட் வல்லுநர்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இது குறித்து கருத்து தெரிவித்த சிஎஸ்கே அணியோட கேப்டன் ருதுராஜ், இந்த ஆடுகளத்துக்கு இந்த இலக்கு ஒரு நல்ல ஸ்கோர் தான். வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு இந்த ஆடுகளம் கொஞ்சம் சாதகமாகவும் இருந்திருந்தது. சுழல் பந்து வீச்சாளர்கள் பந்து வீசும் போது பவுலர்களுக்கு பிடிமானம் நன்றாகவே இருந்தது. இதனால பந்து கொஞ்சம் நின்று வந்ததாக நான் நினைச்சிருந்தேன். பவுண்டரிகளும் தூரமாக இருந்ததால இந்த இலக்கு ஒரு நல்ல இலக்கு தான். இதனாலதான் சுழல் பந்து வீச்சாளரை இம்பாக்ட் வீரராக உள்ள கொண்டு வந்து 3 வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் 2 சுழல் பந்து வீச்சாளர் அப்படின்னு முறையாக பந்து வீச வச்சிருந்தேன். ஆனா 2 ஸ்பின்னர்களுக்குமே அவங்களோட நாட்களாக இது இல்ல. இதுவே தோல்விக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ருதுராஜ். பந்து வீச்சை பொறுத்த வரைக்குமே நாங்க நன்றாக தான் செயற்பட்டோம். ஒரு ஓவர்ல 4 பந்துகள் நன்றாக வீசினா அழுத்தம் உருவாகும். ஆனா நாங்க கடைசி 2 பந்துகள்ல பவுண்டரி அல்லது சிக்ஸர் கொடுத்துட்டு இருக்கோம். இதன் மூலமா எதிரணிக்கு தேவையான ரன்கள் கிடைச்சிட்டு இருந்தது. பந்து வீச்சுல எங்களுக்கு போதிய உத்வேகம் கிடைக்கல. நிச்சயமா இந்த தோல்விய மனதில் எடுத்துக்கொள்றதுக்கு ரொம்ப கடினமா தான் இருக்கு. இருந்தாலுமே போட்டியில பல நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஆயுஷ் மாத்ரே பிரதானமாக பேட்டிங் பண்ணிருக்காரு. சிவம் துபேயுமே ஒரு நல்ல முறையில பேட்டிங் பண்ணிருக்காரு. பேட்டிங்க பொறுத்த வரைக்குமே எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. பந்து வீச்சுல நாங்க இன்னுமே முன்னேறணும். நானும் பேட்டிங்ல கடைசி வரைக்குமே நிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். ஆனா துரதிருஷ்டவசமாக தவறான நேரத்துல அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ருதுராஜ் சொல்லியிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் சிஎஸ்கேயோட வின் பண்ணி இருந்தாலுமே பஞ்சாப் கிங்ஸ் அணியோட கேப்டனுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க பிசிசிஐ. ஏன், எதுக்காக அப்படின்றத இப்ப பாத்திரலாம். பஞ்சாப் கிங்ஸ் அணி சிஎஸ்கே அணிய தன்னோட சொந்த மண்ணுல வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி அபார வெற்றியை பெற்றிருந்தது. இந்த அசத்தல் வெற்றி கொண்டாட்டத்துக்கு மத்தியில பஞ்சாப் அணியோட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பிசிசிஐ மிகப்பெரிய அபராதத்தை விதித்தது அதிர்ச்சி அளிச்சிருக்கு. சென்னை அணிக்கு எதிரான இந்த போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணி பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதுதான் இந்த அபராதத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. T20 கிரிக்கெட் விதிமுறைகளின் படி பந்து வீசும் அணி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தங்களோட 20 ஓவர்களையுமே வீசி முடிக்கணும் அப்படின்றது இருக்கு. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் அணி பந்து வீசி முடிக்க கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்டதால ஸ்லோ ஓவர் ரேட் விதிமுறை மீறியதாக போட்டி நடுவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில IPL நடப்பு சீசன்ல பஞ்சாப் கிங்ஸ் அணி இதை தவறு செய்வது 2வது முறை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அணி தான் ஆடிய முதல் 2 போட்டிகள்லயுமே ஸ்லோ ஓவர் ரேட் குற்றத்தை செய்திருக்கு. இதனாலேயே IPL நடத்தை விதி 2.22 கீழ் பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 24 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. முதல் முறை தவறு செய்தால் கேப்டனுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ஆனா இது 2வது முறை அப்படின்றதால அபராத தொகை 24 லட்சம் ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கு. மேலும் கேப்டனை தவிர்த்து ஆடும் 11இல் இடம்பெற்றிருந்த மற்ற அனைத்து வீரர்களுக்கும் மற்றும் இம்பாக்ட் வீரராக களமிறங்கிய வீரருக்கும் பிசிசிஐ அபராதம் விதிச்சிருக்கு. அதன்படி மற்ற வீரர்களுக்கு 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா போட்டியோட ஊதியத்துல 25% தொகையை கையளிக்கணும். இதுல எந்த தொகையவோ அபராதமாக அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம யுவராஜ் சிங் இருக்காரு இல்லையா, அவர் விராட் கோலிக்கு மேல ஒரு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் ஜாம்பவான் யுவராஜ் சிங் தன்னோட ஓய்வு முடிவுக்கு காரணமான கசப்பான சம்பவங்கள் குறித்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளிப்படையா மனம் திறந்து சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல தான் விராட் கோலிக்கு மேலேயும் ஒரு குற்றத்தை வச்சிருக்காரு. தன்னோட 17 வருட கிரிக்கெட் பயணத்திட முடிவுல தனக்கு உரிய மரியாதை வழங்கப்படல. அப்போதைய கேப்டன் விராட் கோலி மற்றும் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி ஆகியோர் தன்னோட எதிர்காலம் குறித்து எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் அளிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அது சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் டோனி ரசிகர்களுக்கும் ரொம்ப ஹாப்பியான நியூஸ். என்ன அப்படின்னா, டோனி தான் அவருக்கு தன்னோட எதிர்காலம் சம்பந்தமான ஒரு சிறிய விடயத்தை சொன்னதால தான் இதுதான் தன்னோட நிலைமை அப்படின்றத புரிஞ்சு கொண்டதா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்றத பாத்திரலாம்.
2011 உலகக்கோப்பை நாயகனாக யுவராஜ் சிங் கடைசியாக 2017ஆம் ஆண்டு தான் இந்திய அணிக்காக விளையாடி இருந்தார். அதுக்கப்புறமா 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கான அணியை கட்டமைக்கிற பணியில அவர் ஓரம் கட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய அவர் தன்னோட தலைமுறையை சேர்ந்த பல முன்னணி வீரர்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வேதனையோட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த வீரர்கள் ஜாகிர் கான், ஹர்பஜன் சிங், வீரேந்திர சேவாக் ஆகியோருக்கும் இதே விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. என்ன பொறுத்த வரைக்குமே தேசிய கிரிக்கெட் அகாடமியோ, கேப்டன் விராட் கோலியோ அல்லது பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியோ எந்த விளக்கமுமே எனக்கு தரல. எனக்கு 36 வயது ஆகிட்டதால அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கும் போது, நாட்டுக்காக இவ்வளவு ஆண்டுகள் நான் விளையாடி இருந்த எனக்கு குறைந்தபட்ச மரியாதை கூட கிடைக்கல அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு யுவராஜ் சிங். கேப்டன் மற்றும் பயிற்சியாளர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வராததால தான் இறுதியாக முன்னாள் கேப்டன் டோனி கிட்ட நேரடியாக கால் பண்ணி கேட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தன்னோட நிலைமைய தெளிவா தனக்கு விளக்குனது டோனி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கான அணியில எனக்கு இடம் இல்ல அப்படின்றத அவர் நேரடியாகவே என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்போ அவர் கேப்டனா இல்ல அப்படின்றாலுமே அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது அப்படின்னு யுவராஜ் சிங் சொல்லியிருக்காரு. மேலும் உடற்தகுதி தொடர்பான பிரச்சனையை வச்சு தன்னை ஓய்வு பெற சொன்னதாகவும் அவர் அதிரடியாக சொல்லியிருக்காரு. உடற்தகுதி தேர்வுல தான் தேர்ச்சி பெற மாட்டேன் அப்படிங்கறதால இன்னை ஓய்வு பெற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஓய்வு பெறுவது எனது தனிப்பட்ட முடிவு அப்படின்னு நான் அவர்கள்ட்ட சொன்னேன். அதுக்கப்புறமாகவும் அந்த உடற்தகுதி தேர்வுலையும் நான் தேர்ச்சி பெற்று காட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அணியில எடுப்பதா வேணாமா அப்படின்றத நீங்க முடிவு செய்யுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஆவேசமாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு யுவராஜ் சிங் சொல்லியிருக்காரு. எது எப்படியோ யுவராஜ் சிங் அந்த 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில இடம்பெறல. அதுக்கப்புறமா அவர் ஓய்வும் செய்யப்பட்டிருக்காரு. சோ இந்த பழிய அவர் யாராருக்கு மேலாம் போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம இந்த நியூஸ்ல பாத்திருந்தோம். அது உங்களுக்கே தெரியும். கடந்த சீசன்ல IPL வரலாற்றுல முதல் முறையாக புள்ளிப்பட்டியல 10வது இடத்தை CSK அணி பிடிச்சு தொடர நிறைவு செஞ்சிருந்தது. இந்த சீசன்லயாவது CSK வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில 127 ரன்கள்ல சுருண்டு தோல்வியை தழுவியிருந்தது. இந்த நிலையில பஞ்சாப் அணிக்கு எதிராகவும் CSK தோல்வியை தழுவியிருந்தது. இதனால பந்து வீச்சு மிகவும் மோசமாக இருந்ததால CSKயோட கேப்டன் சொல்லியிருந்தாரு. இது குறித்து அஸ்வினும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. CSK அணியை பாக்குறப்போ எனக்கு மனசு உண்மையிலேயே வலிக்குது. இது எப்பேற்பட்ட அணி தெரியுமா, எவ்வளவு புகழ்பெற்ற அணி தெரியுமா, நான் விளையாடிய காலத்துல இந்த அணி எப்படி செயற்பட்டது தெரியுமா, ஆனா இப்போ எப்படி இருக்கு, இதை பார்க்கும்போது உண்மையிலேயே என்னால தாங்க முடியல அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருக்காரு. CSK அணி விளையாடும் போது 12வது ஓவர்லயே வீரர்கள் தோல்விய ஒப்புக்கொண்டிருந்தாங்க. அவ்வளவு என் முதல் 2 பந்திலேயே போட்டி எவ்வாறு மாறப்போகுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆடுகளம் கொஞ்சம் தொய்வாக இருக்கிறது அப்படின்னு ருத்ராஜ் சொல்லியிருக்காரு. அதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். ஆடுகளம் சூப்பரா இருந்தது, பேட்டிங்க்கு சாதகமாக இருந்தது. CSK அணியோட பெரிய குறையே பந்து வீச்சு தான். இவ்வாறு பந்து வீச்சுல குறை இருக்கும் போது 210 ரன்கள் அப்படிங்கறதெல்லாம் போதாது. கூடுதலா CSK ஒரு 20-30 ரன்கள்னாலும் அடிச்சிருக்கணும். பவர் பிளேல நாம குறைவான ரன்களை தான் அடிச்சிருக்கோம். அது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணும். இதே போல 12வது ஓவர்ல இருந்தே நாம் ரன் குவிக்கிற வேகம் குறைஞ்சிட்டே வந்துட்டு, ஏதோ சர்ப்ராஸ் கான் இருந்ததால அவரோட அதிரடி ஆட்டம் காரணமாக CSKயோட ஸ்கோர் கொஞ்சம் அதிகரிச்சு இருந்தது அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து யாராவது மத்தீஷ பத்ரன CSKல இருந்திருந்தா இந்த பந்து வீச்சுல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இதுபோல ஸ்போர்ட்ஸ் நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கலாட்டா ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.